ஹாய், நான் சுஜி. இன்றைக்கு உங்களுக்கு நான் செய்து காட்ட போகிறது கேஎஃப்சி பொரியல். அதிலேயே நான் 2-3 முறையாக பொரிக்கிறேன். நான் எங்கண்ட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இஞ்சி கட்டத்தூள் எல்லாம் போட்டு கொஞ்சம் உரைப்பாகவும் மற்றது நாங்கள் இப்போ ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி பிரியாணி அதுகளோடு சாப்பிடக்கூடிய மாதிரி செய்து காட்டியிருக்கிறேன். ஃபுல் வீடியோவையும் பாருங்கோ எப்படி செய்கிறதுன்னு. கோழி எடுத்திருக்கிறேன். கோழி எடுத்து சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சுருக்கிறேன். கடலைமாவும் மற்றது கோதுமை பச்சைமா தான் எடுத்திருக்கிறேன். ரெண்டும் சரி அரவாசி எடுத்திருக்கிறேன். நீங்கள் கடலைமா இல்லையண்டாவும் கோதுமை மட்டுமேயும் போடலாம். அதுக்கு பிறகு பால், பசுப்பால் தான், காய்ச்சாத பச்சைப்பால் தான், நார்மலாக வீவா பால் ஏதாவது உண்டு. இஞ்சி உள்ளி பேஸ்ட்டாக அப்படி அரைச்சி வச்சுருக்கிறேன். மற்றது 2 முட்டை வெள்ளைக்கரு தேவை அப்போ எடுத்திருக்கிறேன். மற்றது கட்டத்தூள், மஞ்சள், மிளகுத்தூள் எல்லாம் தேவை. நான் மிக்ஸ் பண்ணும்போது காட்டுறேன். இப்போ இந்த கோழிக்குள்ளே உப்பு தேவையான அளவு உப்பு போடுறேன். நான் ஒரு மேசக்கரண்டி உப்பு போடுறேன். அதோட இந்த உள்ளி இஞ்சி பேஸ்ட்டை போடுறேன். லைட்டாக மிளகுத்தூள். இதை இப்படியே மிக்ஸ் பண்ணி குழைக்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணினதை ஒரு அரை மணித்தியாலம் ஊற வச்சிங்களா கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி ஊற வைக்க போகிறேன். இந்த பாலுக்குள்ளே இந்த வெள்ளை முட்டைக்கருவை எடுத்து வச்சிருக்கிற முட்டைக்கருவை விட்டு அடிக்க போகிறேன். நல்லா பாலும் அந்த முட்டைக்கருவும் மிக்ஸ் ஆகிற மாதிரி அடிக்கணும். போகிறேன். ஒரு கரண்டி தனி மிளகாய்த்தூள், மற்றது மஞ்சத்தூள், காத்திக்கரண்டி, கட்டைத்தூள் ஒரு கொஞ்சம் நல்ல 60 வேலை நல்லா அரைச்சது ஒரு கொஞ்சம் போடுறேன். மற்றது தேவையான உப்பு, மாவுக்கு தேவையான உப்பு. ஏண்டா கோழிக்கு தேவையானது நாங்கள் போட்டுட்டோம். அப்போ மாவுக்கு தேவையானது ஃபுல்லாக வடிவாக நல்ல வடிவாகவே மிக்ஸ் பண்ணுங்க. ஏண்டா உப்பு எல்லாம் சில வேளை சேராத மாதிரி இருக்கும் மாவோட. அப்போ நல்ல வடிவாக ஃபுல்லாக எல்லாம் செய்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. ஏண்டா இப்போ நாங்கள் மாவில் கேட்க அங்கே உப்பு இருந்ததுண்டா அந்த டேஸ்ட் வந்து எங்களுக்கு தெரியாது. அப்போ அதால் உரைப்பு கூட வேணுமெண்டா கட்டைத்தூளாக கொஞ்சம் கூட போடுங்க. அப்படி இல்லாட்டிக்கு நார்மலாக இது காணும். இப்போ இந்த கோழி அரை மணித்தியாலம் ஊறிட்டு, அரை மணித்தியாலம் ஊறைக்குள்ளேயே அந்த இஞ்சி உள்ளி அந்த சாரில் நல்ல ஒரு உள்ளுக்கு இழகின மாதிரி நல்ல ஒரு இது வரும். நீங்கள் 1 மணித்தியாலம் வச்சா கூட நல்லந்தான். சில பேர் பால் எல்லாம் விட்டு வைப்பாங்க, ஆனால் அப்படி அந்த அளவுக்கு தேவையில்லை. அதுக்கு பிறகு இந்த மாதிரி துண்டு எடுத்து பாலுக்கு இந்த பாலும் இது கரைச்சதுக்குள்ள அந்த மாதிரி போட்டுட்டு திருப்பி அதை எடுத்து மாவுக்குள்ள இந்த லைட்டாக அப்படி அமர்த்தின மாதிரி உள்ளுக்கு எல்லாம் பிறல்ற மாதிரி போடுங்க. ஆக போட்டு இது என்ன வேண்டாம், இந்த உள் பீஸுகளுக்கு எல்லாம் போடுற மாதிரி இப்படி விரித்து இதுகளுக்கு எல்லாம் இப்படி படுற மாதிரி. இப்போ இப்படி ஒருக்கா செய்துட்டு திருப்பி அதை வடிவ தட்டிட்டு கொட்டுனாத மாதிரி. இப்போ இதில் உள்ளதெல்லாம் ஒட்டி தான் இருக்குது. அதை திருப்பி இந்த பாலுக்கு கொண்டு வந்து திருப்பி இந்த மாதிரி போட்டுட்டு இன்னொரு முறை நல்ல டபுள் லேயராக நல்ல ஒரு 2 தடவை ஒட்டுப்பட்ட மாதிரி நல்ல ஒரு இது வரும். அந்த எங்களுக்கு அந்த மாவின் தன்மை உண்டு நல்ல இதாக ஆகும். இப்படி உளித்துங்கோ. ஏண்டா தேவையில்லாமல் அதில் இருக்கிறது அவ்வளவும் கொட்டிடும். எல்லா பீஸையும் இந்த மாதிரி எடுத்து நல்லா ஓகே. இப்போ எண்ணெய் கொதிச்சிட்டுது. ஒரு அளவான ஹீட்டில் முதல் போடைக்குள்ளே ஹீட்டில் விடுங்க. டக்குண்டு ஹீட்டை குறைச்சி விடுங்க. அப்போ தான் உள்ளுக்கு வேகின மாதிரி வரும். ஆக கணக்க போடாமல் ஓரளவு கொஞ்சம் இடவெளி விட்டு இந்தளவும் காணும். அதை பொரிஞ்சு வேற மிச்சத்தை போட்டோடே இந்த மாதிரி டக்குண்டு வரும். ஒரு கொஞ்சம் இந்த மாதிரி திருப்பி கொஞ்சம் இப்படி திருப்பி விடணும்.
பதத்தில் வைக்கலாம். பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துட்டுங்க. உங்களுக்கு பார்க்கவே விளங்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி ஒரு டேஸ்ட் நார்மலாக ஃப்ரைட் ரைஸ் இதோட சாப்பிட எல்லாம் நல்லா இருக்கும். நான் இன்னொரு வீடியோ செய்து காட்டுவேன். நார்மலாக சோஸோட சாப்பிடக்கூடிய மாதிரி அப்படியே கேப்சி மாதிரி முறுமுறண்டு நல்ல வித்தியாசமாக இருக்கும். இதுக்கும் நல்ல பொரிஞ்ச மாதிரி நல்ல இதாக இருக்கும். இஞ்சி உள்ளி சேர்த்துருக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி காமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.